நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 255வது திருநாமம் சித்திதாய நமக. சீதாராம பட்டாபிஷேகம் இனிதே நிறைவடைந்த பின் ஒரு நாள் அரண்மனையில் உள்ள தனது அறைக்கு ஹனுமனை அழைத்த ராமன், ஹனுமனே, நீ இலங்கைக்கு சென்று வந்த பின் கண்டேன் சீதையை என்று மட்டும் என்னிடம் சொன்னாய். அங்கு நீ செய்த அற்புத சாகசங்களை எல்லாம் என்னிடம் சொல்லவே இல்லையே. இலங்கையில் நீ செய்த வீர தீர செயல்களை இப்போதாவது எனக்கு சொல்வாயாக என்று கூறினான். அப்போது குறுக்கிட்ட சீதை, சுவாமி, தற்பெருமை பேசுவதை விரும்பாத ஹனுமன் தனது புகழையும் சாகசங்களையும் தன் வாயாலேயே சொல்வானா? உணவு பதார்த்தங்களில் உள்ள உப்பு அந்த பதார்த்தத்தின் சுவைக்கும் பதத்துக்கும் தானே ஆதாரமாக இருந்த போதும் தன்னை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் உணவுப் பொருளின் உள்ளே மறைந்திருக்கிறதல்லவா? அதுபோல ஹனுமனும் தனது பெருமைகளையெல்லாம் மறைத்து கொண்டு விளங்குபவன். பின்னாளில் உங்களது சரிதம் ராமாயணம் என்னும் மகா காவியமாக வால்மீகி மூலம் வெளிவரப்போகிறது. அதன் அரங்கேற்றத்தின் போதுதான் இலங்கையில் ஹனுமன் செய்த சாகசங்களை நீங்கள் கேட்டறிய இயலும் என்றாள் சீதை. அவ்வளவு நாட்கள் என்னால் காத்திருக்க இயலாதே என்றான் ராமன். சுவாமி, ஹனுமனின் வீர தீர சாகசங்களை அசோகவனத்தில் இருந்த எனது தோழிகளான சரமாவும் திரிஜடையும் கூற நான் கேட்டு இருக்கிறேன். நானும் சிலவற்றை கண்ணால் பார்த்திருக்கிறேன். அவற்றையெல்லாம் ஒன்று விடாமல் பட்டியலிட்டு நானே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் இங்கு அயோத்தி அரண்மனையில் அவற்றை சொல்லுவது சரியாக இருக்காது. காவிரி கரையில் உள்ள ஏகாந்தமான ஸ்தலமாகிய வடுவூருக்கு சென்று விடுவோம். அங்கே நான் ஹனுமனின் மேன்மையை சொல்ல நீங்கள் புன்னகையோடு அவற்றை கேளுங்கள் என்றாள் சீதை. அதனால் சீதையையும் லக்ஷ்மணனையும் அழைத்து கொண்டு காவிரி கரையில் மன்னார்குடிக்கு அருகில் உள்ள வடுவூருக்கு எழுந்தருளினான் ராமன். ஹனுமனும் அங்கு வந்து ராமன் முன்னே கைகூப்பியபடி நின்று கொண்டான். அணிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிராப்தி, பிராகாமியம், ஈஷித்துவம், வசித்துவம் ஆகிய 8 மகா சித்திகளையும் பயன்படுத்தி அரக்கர்களை ஹனுமன் எதிர்கொண்ட விதத்தை பற்றி சீதை கூற அதை ஹனுமனும் கேட்டான். அப்போது லக்ஷ்மணன், ஹனுமனே, தற்பெருமை பேசுவது உனக்கு பிடிக்காது என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். ஆனால் இப்போது உன் பெருமைகளை கேட்க நீயே வந்து விட்டாயே என்று கேட்டான். இலங்கையில் நான் 8 மகா சித்திகளை பயன்படுத்தி பல சாகசங்களை நிகழ்த்தியதாக அன்னை சீதாதேவி சொல்லுகிறார். ஆனால் அந்த 8 சித்திகளையும் அடியேனுக்கு தந்தது ராமனின் அருளும் ராமநாமமுமே ஆகும். எனவே அந்த சித்திகளை பயன்படுத்தி நான் நிகழ்த்திய சாகசங்களில் எதுவுமே எனது பெருமையை பறைசாற்றாது. அந்த சித்திகளை எனக்கு அருளிய ராமனின் பெருமையையே பறைசாற்றும். என் பிரபுவின் பெருமைகள் பேசப்படும் இடத்தில் நான் இல்லாமல் இருப்பேனா? அதனால் தான் இங்கே ஓடி வந்துவிட்டேன் என்று சொல்லின் செல்வனான ஹனுமன் விடையளித்தான். இன்றும் வடுவூர் கோதண்டராம சுவாமி திருக்கோவிலில் ராமன், லக்ஷ்மணன், சீதை, ஹனுமன் 4வரும் முகத்தில் முறுவலோடு தரிசனம் தந்து கொண்டிருக்கிறார்கள். 8 விதமான அமானுஷ்ய திறமைகளை அஷ்டமகா சித்திகள் என்று சொல்வார்கள். அணுவினும் நுண்ணுருவு கொளல் அணிமாவாம், அவற்றின் அதிவேகத்து இயங்கியும் தோய்வற்ற உடல் லகீமா, திணிய பெருவரை என மெய் சிறப்புருகை கரீமா, சிந்தித்த பலம் எவையும் செறிந்துருகை பிராப்தி, பிணை விழியர் 1000வரோடும் புணர்ச்சி பெருகை, பிரகாமி ஈசித்தை மாவலியும் அடிப்பேணி, மணமலர் போல் எவராலும் வாஞ்சிக்கப்படுகை, வசிவசிதை வலியாரால் தடுப்பறிய வாழ்வே. அணிமா, அணுவைப் போல் சிறிய தேகத்தை அடைதல். மகிமா, மலையைப் போல் பெரிதாகுதல். லகிமா, காற்றைப் போல் லேசாக இருத்தல். கரிமா, எடையை மலையளவு அதிகரித்தல். பிராப்தி, எல்லாவற்றையும் அடைதல். பிராகாமியம்,
விரும்பியதை பெறுதல், ஈஷித்வம் அனைத்துலகிலும் ஆணையை செலுத்துதல், வசித்துவம் அனைத்தையும் வசப்படுத்துதல். அனுமன் கூறியபடி அந்த 8 சித்திகளையும் அடியார்களுக்கு அருள்வதால் திருமால் சித்தித என்றழைக்கப்படுகிறார். த என்றால் கொடுப்பவர் என்று பொருள். சித்தியை கொடுப்பவர் சித்தித. அதுவே சஹஸ்ரநாமத்தின் 255வது திருநாமம். சித்திதாய நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு வாழ்வில் அனைத்து வெற்றிகளையும் திருமால் தந்தருளுவார். நாராயண நாராயண.